இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ராசிக்காரங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய உற்சாகம் கொண்டவங்க. இருந்தாலும் இவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகுவதற்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இவங்க அற்புதமானவங்க, மென்மையானவங்க, நாகரிகம் தெரிந்தவங்க. ஆனாலும் கூட இவங்களுடைய விஷயத்தில் இவங்க உறுதியாக இருந்து செயல்படுத்தக்கூடியவங்க. எப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா? கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது? நற்பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது? வருகின்ற நாட்களில் நட்சத்திர பலன்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக அமைஞ்சிருக்குது என்பதை பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மலையில் மருத்துவம் மற்றும் தெய்வீக குணங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க. 108 மணிகள் கொண்ட இந்த கருங்காலி மாலையை நம்ம அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதே போல் கருங்காலி மாலை கதிர்வீச்சுக்களை ஈர்த்து சேமிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. அதனால தான் நம்முடைய அனைத்து எதிர்மறையான எண்ணங்களையும் வெளியேற்றி நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே செலுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த கருங்காலி மாலையாகுங்க. கருங்காலி மாலையை அணிவதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க. இவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றிக்கொண்டு அதோடு செயல்படக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க ஆழமாக உண்மையாக அன்பை வெளிக்காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க பார்த்திங்கன்னா யார் இடத்துலையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க. இவங்க மற்றவங்க கோபப்பட்டால் கூட இவங்க சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவங்க, புரிதல் தன்மை அதிகம் இருக்கக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு இவங்க விஷயத்தை செஞ்சாலும் சரிங்க, அதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்க, அதில் வெற்றியும் காணக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. அதே போல் இந்த ராசிக்காரங்க நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவராக நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பாகவும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில் ஆதரவாகவும் இருக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க, தைரியமானவங்க, ஆழமான விருப்பங்களை அடைய சாத்தியமில்லாமல் கடினமாக உழைக்கக்கூடியவங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், சப்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான யோசனைகளை செயற்படுத்தி எதுலையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தெளிவான மனநிலை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகும். சாமர்த்தியமாக இவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க. இவங்களுடைய செயல்திறன் அனைத்துமே வெளிக்காட்டக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் இவங்க சூழ்நிலைகளை உணர்ந்து இந்த நேரத்தில் செயல்படுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதனால கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய நேரமாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது அதிகரிக்குங்க. மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உறவினர்கள் வருகையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். அவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் கோபப்படாமல் நடந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. இதுவரைக்கும் மேடத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகும்.
மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உத்திராடதி 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. நீண்ட நாள் கனவு அனைத்துமே நினைவாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க. வரவேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முதலீடு வழியில் உங்களுக்கு லாபமானது அதிகரிக்குங்க. சின்ன வியாபாரிகள் நிலையானது உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல்வாதிங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொறுப்புகள் கிடைக்க கூடுதலாக உழைக்க வேணுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பெரியோர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுட்டு வந்த விஷயம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கைகூடாமல் போயிருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி செஞ்சீங்கனாலும் அது கைகூடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிலர் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவானது எதிர்பார்த்த மாற்றமும் கிடைக்குங்க. புது வியாபாரம் தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத அனுமதி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. பழைய வழக்குகள் அனைத்துமே முடிவுக்கு வருங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த வேணுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே உறவுகளானது பலப்படுங்க. உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் கால பைரவரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளம் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய வழக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் ஜீவஸ்தானத்தில் இருப்பதனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றி பெறுங்க. அதே போல் விஐபிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்குங்க. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகும். தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருபவங்களுக்கு உற்பத்தியாகவும் விற்பனையும் அதிகரிக்குங்க. அதே போல் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமானது வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க. சிலர் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு துணைக்கு தெரியாமல் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ஈடுபடாதீங்க. 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் பொருளாதார நிலையை உயர்த்துவாங்க. நிதானமாக வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க. அதே போல் நீங்கள் என்றைக்கோ செய்த முதலீட்டில் இருந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய நேரமாகுங்க. நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். காலகட்டத்தில் நீங்கள் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் ஏற்படுங்க. பிள்ளைகள் மீது நீங்கள் அக்கறை காட்டுவது ரொம்பவே நல்லது. இந்த நட்சத்திரத்தில் இருந்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தையும் ஸ்ரீராமரையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இழந்தது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை துணிச்சலானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு மனை தொழில் அமையக்கூடிய யோகமானது உண்டாகும். ரியல் எஸ்டேட் ஃப்ளாட்ஸ் மருந்தகம் ஹோட்டல் பெட்ரோலியம் விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்பனையானது அதிகரிக்குங்க. அதே போல் வருமானமானது அதிகரிக்கும். காவல்துறை தீயணைப்புத்துறை ஊழியர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைவீங்க. புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற வேலைகளானது நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. சிலர் பார்த்திங்கன்னா புதிய வீட்டில் குடிபுகுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். வரவேண்டிய பணமானது உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க. பொருளாதார நிலையானது உயரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை நீங்கள் விரிவு செய்வீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழிலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்குங்க. பணியாளர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காத சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இருக்குதுங்க. உடல் பாதிப்புகள் அனைத்துமே விலகுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தடைகள் அனைத்துமே விலகுங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலையானது உண்டாகுங்க. அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
அரசு வழியில் வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அனுமனம் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.